ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எமூஸ் ஐடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு இல்லைன்னா தக்காளி ஊறுகான்னு சொல்லலாம். இதுக்கு கடுகு, தாளிக்கிறதுக்கு கடுகு, நம்ம வறுத்து போடுறதுக்கு வெந்தயம், நல்லெண்ணெய், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது பூண்டு, 2 பெரிய பூண்டு கட் பண்ணியிருக்கேன், ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இது 2 கிலோ தக்காளி நீள நீளமாக அரைஞ்சிருக்கேன். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம வெந்தயத்தை வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். வறுத்து எடுத்துக்கலாம். வறுந்துருச்சு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் வச்சுட்டு அதில் நம்ம இப்போது நல்லெண்ணெயை ஊற்ற போகிறோம். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கடுகு வெந்தயம் எதுக்காக நம்ம போடுறோம் அதிகமாக அப்படின்னா, நம்ம ஊறுகாவோ இல்லை தொக்கோ செய்யும் போது அது ரொம்ப நாள் நல்லா இருக்கும் கெடாமல். அதுக்காக தான் நம்ம வெந்தயத்தை வறுத்து அரைச்சி போடுறோம். அதே மாதிரி நல்லெண்ணெய் நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும். கடுகு நிறையா போடும் போது அதுவும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தான். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 2 பெரிய பூண்டு ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை வதக்குங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டா அது பூண்டு எண்ணெயில் வரும்பொழுது மொறுமொறுன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அதை எண்ணெயில் வாட்டிக்கோங்க, போதும். இப்போது நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், நீள நீளமாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். இதை நான் இப்போது இந்த இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்த டிஷ்ஷுக்கு தக்காளிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றவே தேவையில்லை. ஏன்னா தக்காளியிலேருந்தே நம்மளுக்கு நல்லா தண்ணி விடும். அதனால் தக்காளிக்கு தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த டிஷ்ஷுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா வரும். நல்லா கிளறி விடுங்க, அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இது நீங்கள் கண்ணாடி பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியிலே வச்சாலும் 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெடாது. ஏன்னா இதில் கடுகு வெந்தயம் நம்ம போடுறதுனால நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். நல்லெண்ணெயும் நிறைய சேர்த்துருக்கோம், அதனால் கெட்டு போகாமல் இருக்கும். உங்கள்கிட்ட கண்ணாடி பாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த வெந்தயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சுண்டி இருக்குது தக்காளி. இப்போ நான் அந்த வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடிக்கடி கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு நீங்கள் முன்னாடியே சேர்த்திங்கன்னா கூட போட்டுடுவீங்க. அதனால் கொஞ்சம் சுண்டின பிறகு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்ட பிறகு நான் இதில் தனி மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சூடாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா எமர்ஜென்சி போது நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே சுண்டிடுச்சு. கடைசியில் இந்த மாதிரி தான் இருக்கும்.
தண்ணியாக இருக்குன்னு நினைக்க வேணாம். இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும். நல்லா இந்த மாதிரி அடிக்கடி மசிச்சு விட்டுக்கோங்க. வெந்த பிறகு இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே ஹீட்டில் சுண்டிடும். நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி எல்லாமே சுண்டிடும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போது நீங்கள் நிறுத்தினீங்கனாலே போதும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் விட்டு நல்லா ஊறுகாய் மாதிரியே ஆகிடும். உங்களுக்கு இதை நல்லா வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வெளியிலேயே வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட கண்ணாடி ஜார் இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் ஜாரில் கூட வச்சுக்கலாம். தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.